எவ்வளவு நேரம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க பாஸ்? 22 மணி நேரம் தொடர்ச்சியா? 2 ஹவர் தான் தூங்கி இருக்கேன். உங்கள்ட்ட எவ்வளவு பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குன்னு கேக்குறேன். நாங்க அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் அவ்வளவுதான் சார். ஓ, நீங்க எம்ப்ளாயி இல்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓட விடுறது கம்பெனி. ஆனா கடைசில இவங்களே சொல்றோம், கூடுதலாக நீங்க காசு கிடைக்கணுங்கிறதுக்காக ஓவர்லோட் எடுத்துட்டு வேகமா போறீங்கங்கறத அவங்க கம்ப்ளைண்ட். நாங்க வந்து ஆசைப்பட்டு வந்து இந்த வேலை செய்யல. ஃபேமிலியோ சமுதாயமோ ஏன் டிகிரி முடிச்சு வீட்டுல சும்மா இருக்கேன் சொல்றதாலதான் இந்த ஒர்க் நாங்க தேடி. இந்த வேலையை நீங்க எவ்வளவு நாள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பட் ஆனா நான் படிச்சதுக்கான வேலை கிடைக்காதால தான் நான் இதுல வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. எவ்வளவோ உணவு கொண்டு போய் சேர்க்கறீங்கல்ல, உங்களுக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் தானே? அந்த ஏக்கம் எப்போது வந்ததுண்டா? இருக்கு சார். குஷ்வாங் ரைஸ்க்கு வந்து நம்ம கெச்சப் தொட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆனா அந்த ரெஸ்டாரன்ட்ல வந்து கெச்சப் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு சாஸ் மாதிரி தருவாங்க. அதுல வந்து சிக்கன் போட்டு ஃப்ரைட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அது நான் டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, ட்ரை பண்ணது இல்ல. சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஒரு சிஸ்டம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன சாப்பிடலாம். பட் நான் இன்னைக்கு சாப்பிட்டா என்னால நாளைக்கு சாப்பிட முடியாதுல்ல. இன்னும் கோபி ஆச்சு, இன்னும் நடந்துச்சு. ஏன் இப்படி ஆடி? உங்களுக்கு ஐடி இல்ல, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, உங்களுக்கு வேலை போனா எங்க போய் கிளைம் பண்ண முடியாது, ஆர்டர் வராம பண்ணலாம், நினைச்சா நாளைக்கு காலை உங்களை வேலையை விட்டு தூக்கம். இதெல்லாம் கம்பெனிக்கு பெனிஃபிட். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதாவது வந்து சேலரி மட்டும் தான் பாக்குறேன் சார், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இந்த வேலையை நீங்க எவ்வளவு நாள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பட் ஆனா நான் படிச்சதுக்கான வேலை கிடைக்காதால தான் நான் இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, எந்த பெரிய நிறுவனமும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைநிலை ஊழியரை தன்னுடைய எம்ப்ளாயியா சேர்த்துக்கிறது. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். ஏன்னா நீங்க உங்களை எம்ப்ளாயியா சேர்த்தா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். சட்டத்திட்டங்களுக்கு அவங்க வந்து உட்பட்டு தான் ஆகணும். உங்களுக்கான வெல்ஃபேர்ங்கிற ஒரு விஷயத்தை செய்ய. அப்ப என்ன பண்றாங்க, எல்லா பெரிய நிறுவனங்களும் ரொம்ப கிளவரா ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா வச்சிருக்கு. அப்ப ரொம்ப ஒரு பயங்கரமான கேம் இது பெரிய நிறுவனங்கள் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி முடிச்சு வந்தவன ஒரு ஆபீஸ் பண்ணனும் 10,000 தான் salary. அங்க போனா டார்கெட் பிரஷர். அந்த டார்கெட்டை முடிச்சாலும் எங்களுக்கு அதுக்கான இன்சென்டிவ் கரெக்ட்டா கிடையாது. சாம்பார் ஆப் எனக்கு. சப்போஸ் எங்களுக்கு ஒரு லீவ் வேணும்னா கூட நான் டிஎல் கிட்ட சொல்லணும், டிஎல் ஹெச்ஆர் கிட்ட சொல்லணும், ஹெச்ஆர் வந்து அவங்க கிட்ட சொல்லி அடுத்த வாரம் இந்த வேலை இருக்கு, அப்ப லீவ் கிடையாதுன்ற. நாங்க இந்த வேலைக்கு வரதால நாங்க கஷ்டப்படுறதுக்கான salary எங்களால எடுக்க முடியுது. எங்க வீட்டுக்கு எமர்ஜென்சியா போனோம்னா நாங்க உடனே இத ஆஃப் பண்ணிட்டு போக உடனே எங்களால பண்ண முடியும். கம்ஃபர்ட்டபிளா இருக்கு, கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபியூச்சர்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல வர்க் பண்ண முடியும். இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் இவன் வேற. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டைமுக்கு வந்து டைமுக்கு போறதுன்ற ஒரு பிஹேவியர் ஆட்டிட்யூட்கே வர முடியாது. இல்ல இப்ப இங்க வந்து இந்த இதுல வந்து ஒரு 2-3 வருடங்கள் வேலை பார்க்கறவங்க யாரு இந்த வேலையா? 2-3 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா பர்ஃபார்மராவும் இருக்கீங்க, டார்கெட் நீங்க 45-35 எல்லாம் ரீச் பண்ணுங்க. ஏன் உங்க நிறுவனம் உங்களை ஒரு நேரடி எம்ப்ளாயியா எடுத்து? அது தெரியல சார், அவங்கள தான் சார் கேட்கணும். ஏன்னா இந்த கம்பெனின்ற பொறுத்தவரை ஸ்டாண்டர்டே கிடையாது சார். சும்மா எங்கிட்ட ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஃபுட் டெலிவரின்ற இதுல நிறைய டாஸ்க் எங்களுக்கு கொடுத்து உங்க சண்டை இது வேடா வெளியே போய் போடுங்க. உங்களை ஒரு நேரடி எம்ப்ளாயியா அந்த நிறுவனம் எடுத்துக்கல. நாங்க வந்து ஆசைப்பட்டு வந்து இந்த வேலை செய்யல. நாங்க டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. எனக்கு வேலை கிடைக்காம வீட்டுல சும்மா இருக்கிறதுனால ஃபேமிலியோ சமுதாயமோ ஏன் டிகிரி முடிச்சு வீட்டுல சும்மா இருக்கேன் சொல்றதாலதான் நாங்க இந்த ஒர்க் நாங்க நியாயமான பதில வந்து நானும் முத்துக்கிட்டேன். நான் இப்ப ஓப்பனா ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். 2 வருஷத்துல உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் சேர்த்து? என்ன ஒரு புத்திசாலித்தனம். படிச்ச ஒருத்தனுக்கு அவன் ஸ்கில் தானே, படிச்சது ஒரு ஸ்கில் தானே. இல்ல ஒரு ஸ்கில் ஒரு வேலையை செய்வதற்கு தகுதியுடையவர்னு ஒரு பல்கலைக்கழகமோ கல்லூரியோ ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. அந்த ஸ்கில்லுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பே தராம ஏன் ஸ்கில்ல டெவலப் பண்ணலன்னா இப்படி? நீங்க பணம் பார்த்துட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க, சௌகரியமா இருக்கீங்க, எந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்க வர மாட்டீங்க, அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத அவர் சொல்லக்கூடிய ஒரே கம்பெனி. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லி. இன்னொரு பாயிண்ட், இங்க இருக்க எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு? நீ 2 வருஷம் ஒர்க் பண்ணனா 1 வருஷம் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும், ESI வரும், PF வரும், போனஸ் வரும். சார் அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் தேவையில்ல. அதுவும் மானிட்டரி பெனிஃபிட் தான் நான் சொல்ல வரேன். அதோட அமௌண்ட் அதிகமா எடுக்கறோம்ல சார் நாங்க இதுல. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. சரி, நாங்க அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் அவ்வளவுதான் சார். ஓ, நீங்க எம்ப்ளாயி இல்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர். என்ன சிரிக்க? அப்ப இந்த பார்ட்னர்ங்கிறதுக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா? இல்ல, எல்லாமே எங்க போன் தான். பண்ணும்போது சிடி கார்டு அப்ளை பண்ணி ஆபீஸ்ல போய் கேட்டேன். சுமன் ஆபீஸ் கேட்டதுக்கு salary slip கொடுங்க சார். நான் salary slip கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்க பார்ட்னர் தான், நீங்க எம்ப்ளாயி கிடையாதுன்னு. இதுக்கு பேர் பார்ட்னரா? அவங்க சொன்னது அப்படி. இதுக்கு பேர் என்ன சார்? நீங்க என்ன பண்ணாலும் வச்சுக்கலாங்க. நீங்க பார்ட்னர் வச்சுக்கலாம், நீங்க கார்டன் வச்சுக்கலாம். என்ன அக்ரிமெண்ட்? யாராது எங்க கம்பெனில எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னா நான் ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு போய் நான் லேபர் டிபார்ட்மெண்ட் நீங்க பாருங்க, எனக்கு வந்து என்னோட ஆஃபர் லெட்டர்ல இது போட்டுருக்காங்க, நான் இவ்வளவு வருஷம் வேலை பார்த்திருக்கேன், எனக்கு சம்பளம் தரல, நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கெத்தா அங்க போய் நிக்கிறேன். அந்த கெத்தா உங்களால போய் நிக்க முடியாது. ஏன்னா உங்க கையில ரிட்டன் டாக்குமெண்ட் எதுவுமே இல்ல. இப்போ இந்த கம்பெனில உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல. இல்ல. நீங்க பார்ட்னர்னு சொல்றீங்க, பார்ட்னருக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா? இல்ல. இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு தர்றாங்க. நிறுவனம் அந்த கம்பெனிக்காக நீங்க உழைக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதோட நேரடி எம்ப்ளாயா நீங்க போய்க்க வேண்டியதானே? ஒரு எம்ப்ளாயி மாச சம்பளம் கொடுக்க ஒரு எம்ப்ளாயா ஒன்னும் 20,000 சம்பளத்துக்கு போயிட்டு இதெல்லாம் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. இல்ல சார், இப்ப ஜாப் செக்யூரிட்டி இந்த வேலை மட்டும் இல்ல, எந்த வேலையுமே இல்ல. நான் படிச்சு 4 கிளியர் பண்ணிட்டேன். அவர் கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகும்போது அவன் ஸ்டார்டிங் salary 10,000 தான் சொல்றேன். இதுல நான் என்னோட ஒய்ஃப் அந்த 16 மணி நேரம் இதுல போட்டேன்னா ஒரு நாளைக்கு நான் 1,300 1400 எடுக்க முடியும். வணக்கம் நாச்சி. ஒரு ஜூனியர் சேஃப்டி ஸ்டீவர்டா போனேன், சூப்பர்வைசரா இருந்தேன், இன்ஜினியர் ஆனா இப்ப சேஃப்டி டைரக்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து உங்க ட்ரைனிங்க்கு கோசம் கம்பெனி வந்து உங்களுக்கு பே பண்ணாங்க. அப்படிதான் நீங்க நினைக்க. எடுத்தோம் பெரிய படிப்புல டிப்ளமா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா ஒர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய் எனக்கு என்ன பொசிஷன்ல சேஃப்டி டைரக்டர். ஏன் இந்த மாதிரி நீங்க போக கூடாதுன்னு அவர் கேக்குறாரு. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பதவியில இருக்கு.